நேயர்களே, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிக முக்கியமாக பெஞ்சமின் நேதன்யாகுவை நீங்க ரொம்ப மன்னிக்கணும். இஸ்ரேல் பிரதமர் ஐசக் எல்சாக்கு அமெரிக்க அதிபர் ஒரு கடிதாசி எழுதியிருக்கிறார். அந்த கடிதாசில ஹியர்பை கால் யூ டு ஃபுல்லி பார்டன், அவரை நீங்க ரொம்ப மன்னிங்க. இஸ்ரேலுக்கு அவர் கடினமான சேவை செய்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் சொல்றார். எதற்கு மன்னிக்கணும் அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். அவர் ஊழல் செய்திருக்கிறார். கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்றத்தை வளைத்திருக்கிறார். அதே போன்று துருக்கியில, அதாவது கத்தர் போன்ற நாடுகளில் இவர் நிறைய பணம் பெற்றிருக்கிறார். பிஎம்ஓ அலுவலகம், இப்படி ஏராளமான கேஸ்கள் நடந்திருக்கிறது. இது உள்நாட்டில் அவருக்கு உள்ள எதிர்ப்பு. வெளிநாடுகளில் தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள் போட்ட கேஸில் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவர் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு எத்னிக் கிளின்சி செய்தவர், இனப்படுகொலை செய்தவர். யோகாலண்ட் மற்றும் பெஞ்சமின் நேதன்யாகு மீது உலகம் முழுவதும் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறது. பிரான்ஸில் அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறது. அந்த கனடாவுக்குள் அவர் நுழைய முடியாது, எந்த நாட்டுக்குள்ளும் நுழைய முடியாத ஒரு சிக்கலில் அவர் சிக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அவரை ஏன் நீங்க மன்னிக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் சொல்கிறார். who has been a formidable, அதாவது ஒரு formidable and decisive war time பிரைம் மினிஸ்டராக அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இக்கட்டான காலகட்டத்தில் அவர் பெரிய தியாகம் செய்திருக்கிறார். ஆகவே அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். யாருக்கு? இஸ்ரேலிய ஜனாதிபதிக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அப்ப ஜனாதிபதி அதுக்கு ஐசக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இது நாங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் எமது நாட்டிலுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டது. சம்மந்தப்பட்ட கன்சர்ன் ஒரு லெட்டர் கொடுக்கணும். அந்த லெட்டரில் நாங்கள் நோட்ஸில் வைக்குவோம். அதில் உண்மையான முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை பிரதமர் ஐசக் எல்சாக் தெளிவுபடுத்திட்டார். ஐசக் எல்சாக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய லெட்டருக்கு ஐசக் எல்சன் சொல்கிறார். அங்கு உள்ள பிரதமர் ஐசக் எல்சன் டொனால்ட் ட்ரம்புக்கு அவரை மன்னிக்கிறது விஷயமாக அவர் சொல்கிறார். இது எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய விவகாரம் அல்ல, சட்ட ரீதியான விவகாரம். மன்னிக்கணும் மன்னிக்காம இருப்பதும் அவர் கொடுக்கக்கூடிய கடிதாசி, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் அடிப்படையிலே நடக்கும் என்று எல்சக் சொல்லியிருக்கார். நாட்டிற்காக உழைத்தவர். அவர் சொன்ன அமெரிக்காவுடைய அதிபருடைய கருத்தை பாருங்க. நாட்டிற்காக உழைத்தவர், ஈரானுடைய போரில் எனக்காக பணியாற்றியவர். யாருக்காக? அமெரிக்க அதிபருக்காகவே. அதற்காக நீங்கள் மன்னியுங்கள். ஈரானுடைய போரில் நாட்டிற்கு உழைத்தவர், ஈரானுடைய போரில் எனக்காக உழைத்தவர், எனக்காக பணியாற்றவர். அவர் செய்த ஊழல், அவர் செய்த தேச விரோத நடவடிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தைகள்லாம் எவ்வளோ படுமோசமாக இருக்கு பாருங்க. அதற்கு பதில் தந்த இசாக், உங்களுக்கு நன்றி. ஐசக் எல்சாக் சொல்றார், உங்களுக்கு நன்றி அமெரிக்க அதிபர் அவர்களே. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் நீங்கள் எங்களுக்கு தந்த ஒத்துழைப்புக்கும் நன்றி. அதே நேரத்தில் பெஞ்சமின் நேதன்யாகு மன்னிப்பு விரும்பினால் அதற்கு ஒரு சட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப அவர் கடிதம் அளித்தாக வேண்டும். அதனை அரசாங்கம் பரிசீலித்துத்தான் முடிவு செய்யுமே அல்லாமல் வேறு எதுவும் செய்ய முடியாது என்று பதில் சொல்லியிருக்கிறார். இதற்கிடையில் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்மறையான குழுக்கள் தலையெடுக்க ஆரம்பித்திருப்பது ஒரு பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு 2 தினங்களுக்கு உண்டான செய்தி. அடுத்த ஒரு மிக முக்கியம், பெஞ்சமின் நேதன்யாகும் பெசலல் ஸ்மோட்ரிச்சும் பென் கவீரும் இருக்கும் வரை தேசம் உருப்படாது என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது லிபியா சூடான் வழியாக ஒரு பெரும் மோசமான ஒரு தடம் உருவாகி இருப்பதாகவும், லிபியா சூடான் வழித்தடங்கள் வாயிலாக அது ரஃபாவை நோக்கி, சினாயை நோக்கி அது கால்நடையாக ஏராளமான இஸ்லாமிய ஜிஹாதிகள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இது நீண்ட நாள சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஹமாஸ் ஏனைய இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகள்
ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு வழிவகுக்கும் என்கின்ற வருங்கால பதட்டத்தை மத்திய கிழக்கிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவும் அடுத்த சிக்கல் தான். இவ பிரச்சனைகளை மட்டுப்படுத்தி அமைதியாக போனால் பிரச்சனை அல்ல. அதை தாண்டி போர் செய்தால் இன்னும் ஒரு 60,000 மக்கள் கொல்லப்படுவார்கள். ஆனால் நிரந்தர தீர்வு ஒன்று இருக்காது. லிபியா, அதே போன்று இஸ்லாமிய ஜிஹாதிகள் சூடான் வழியாக ஏராளமான ஆயுதங்களை அவங்க அதை கொண்டு வந்தால் மெதுவாக எல்லை வழியாக ரகசிய சுரங்கப்பாதையினூடே வெளியேறியது இவர்களுக்கு ஆயுத சப்ளை செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. இது வருங்காலத்தில் நிம்மதியற்ற போக்கை உருவாக்கிவிடும். இதற்கடுத்து லெபனான், நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெபனானில் ஆயுத குழுக்கள் ஏற்கனவே இருக்கும். கல்வியிலும் மருத்துவத்திலும் நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் விடுதலைக்காக, அதாவது பாதுகாப்புக்காக இருக்கும் ஒரு அங்கமாக, ஒரு சப்ஸ்டிடியூட் மிலிட்ரியாகத்தான், அடுத்த துணை மிலிட்ரியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். யார்? ஹிஸ்புல்லா. அவர்களை அழிக்க வேண்டும் என்றால் அதற்கு சாத்தியமில்லை. நயீம் கசம் சொல்கிறார், எங்களுடைய இலக்கு ஒன்லி பலஸ்தீன் வெற்றி ஒன்றுதான். எங்களுடைய இலக்கு லிட்டானி ஆற்றுப்பகுதியில் ஒரு பகுதியை தவிர மற்ற பகுதியில் போர் தொடர எந்த சாத்தியமும் இல்லை என அவர் தெரிவித்தார். நாங்கள் ஃபாலோ த நார்ம்ஸ், அந்த ரெகுலேஷன், லிட்டானியன் ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தவிர மற்ற பகுதிகள் போர் தொடர எந்த தகுதியும் இல்லை என அவர் தெரிவித்தார். இதற்கு இடையில அப்படின்னா லெபனானில் போர் அதிகரிக்கிறது. லெபனானுக்கு இப்போ ஆயுதம் எங்கேருந்து வருது? பசர் அல் ஆசாத் வழியாக வந்தது. இப்போ இங்கே யார் இருக்கா? அல் சாரா இருக்கிறார். அல் சாராவுக்கு அவர் அமெரிக்காவினுடைய ஆளாக மாறியிருக்கிறார். அல் சாரா ஒரு சர்வதேச பயங்கரவாதி. IS அமைப்பினுடைய அல் பாக்தாதினுடைய ஒரு துணையாளி. உசாமா பின்லேடனுடைய அல் நுஷூரா என்கின்ற ஒரு பார்ட்டியை அவர் ஆரம்பித்து 6 வருஷம் அவர் அமெரிக்காவுடைய சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய நடைமுறை, அவருடைய விளையாட்டு எல்லாம் மாறியது. 2014 ஹயாத்து தஹரீக் அல் ஷாம் என்று அல் நுஷூரா, அதாவது அல் கொய்தாவுடைய துணை அமைப்பை அவர் பெயரை மாற்றி அல் நுஷூரா என்ற இயக்கத்தை காலி செய்து ஆங்கிலத்தில் அதற்கு HTS என்று அழைத்தார். ஹயாத்து தஹரீக் அல் ஷாம். சாமை உருவாக்குவோம், மீண்டும் உயிர் கொடுப்போம், மீண்டும் புறமைப்போம். இதுதான் இவரை காலி செய்தது. பசருல் ஆசாத்தை காலி செய்து ஓடச் செய்தது. இந்த HTS குழுவை வழிநடத்தி வருவது சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகள் கடுமையான ஆதரவு கொடுத்தார்கள். துருக்கியினுடைய பிராக்சி தான் இவர். உடனே இவரை அழைத்து UAEயில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அமெரிக்காவோடு ஒப்பந்தம் போட்டார். பல தசாப்தங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய கொடி ஷாமில் பறந்தது. அமெரிக்காவுடைய சிறப்பு என்வே நியமிக்கப்பட்டார். ஆகவே கிளர்ச்சி குழுக்களால் இருக்கிற இந்த பகுதிகள் முழுவதும் ரட்சிப்புக்கு உள்ளானது. இப்பொழுது அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். இவருடைய தலைக்கு $15 மில்லியன் அறிவிக்கப்பட்டு அந்த நேரத்திலும் அவர் இப்பொழுது அங்கே இருப்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய அதிபர் நாட்டில் சிறை வைத்த ஒரு தீவிரவாதியோடு, ஒசாமா பின்லேடனோடு நட்போடு இருக்கிற அல் நுஷூராவை நியமித்த ஒரு தீவிரவாதியோடு, பசருல் அசாத் போன்ற கடும்போக்கு தீவிரவாதிகளின் துணை அமைப்பாக செயல்பட்ட அல் சாரா இப்போது அமெரிக்காவின் விருந்தினராக இருப்பது பலர் கண்களுக்கு ஆச்சரியம் அளிக்கலாம். இட்லிஃபில் அல் சாரா மேற்கொண்ட முயற்சிகள் ஜிஹாத் கட்டுப்பாடு இல்லாமல் திறம்பட ஆட்சி செய்வதற்கான HTS திறனை நிரூபிப்பதற்கான உத்தியையும் பிரதிபலித்தது. அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நிலையில் இந்த சீர்திருத்தங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக HTS மீதான தடைகளை அமெரிக்கா முழுமையாக நீக்கியது. இந்த பின்னணியில் இருந்தாலும் சிரியாவின் பல்வேறு இளைஞர்கள் மற்றும் பிரிவுகளின் ஆதரவை பெற்ற ஒரு விதமான அரசாங்கத்தை அவரால் நியமிக்க முடிந்தது. அல் சாரா சொல்வதை அமெரிக்கா இவ்வாறு குறிப்பிடுகிறது. அல் சாரா சேஸ் Trump backs demand for Israel to withdraw force from Syrian territory. அது ஒரு தலைப்பு செய்தி, அதை நாம் அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பேசுவது
அமெரிக்காவினுடைய ஆரம்ப கட்டத்தில் சொன்னார்கள், ஐஎஸ் அமைப்பு அமெரிக்காவாலும் யூதர்களாலும் உருவாக்கப்பட்டது. பல இஸ்லாமிய அமைப்புகள் சொன்னார்கள். அதே ஐஎஸ்ஸில் அதே அமெரிக்கா கொடுங்கோலன் அல் பாக்தாதியினுடைய துணையாக இருந்து கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் அமெரிக்க சிறையில் இருந்து ஒசாமா பின்லேடனுடைய துணை அமைப்பான அல் கொய்தாவின் அல் நுஷூரா அமைப்பை நடத்தி 2017க்கு பின்பு அவருடைய பழைய பட போட்டோக்களை எல்லாம் பாருங்கள், தலைப்பை கட்டி கொண்டு அவர் ஒரு பெரும் தீவிரவாதியாக இல்லாமல் அல் சாரா சிரியாவின் அதிபர் தற்போது கோட் ஷூட்டுக்கு மாறிட்டார். இப்போ அவர் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை சென்ட்டை கொடுத்துட்டு சொல்றாரு, உனக்கு எத்தனை பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டியா 4 பொண்டாட்டியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு சிரிப்பும் கூத்தும் கும்பாலமாகி விடுகிறது. அமெரிக்காவும் அமெரிக்கா என்ன நடக்கும், தீவிரவாதிகளை உருவாக்குவார்கள், தீவிரவாதிகளை நண்பர்களாகவும் ஆக்கிக் கொள்வார்கள். இதுதான் சிரியாவினுடைய அல்சாரா, உலக பயங்கரவாத அமைப்புகளான அல் கொய்தா இவர்களே அறிவிக்கப்பட்டது. உலக பயங்கரவாத அமைப்பான ஐஎஸ், உலக பயங்கரவாத அமைப்புகளுக்கு விதிக்கப்பட்ட தடை 6 வருஷம், 15 மில்லியன். இப்பொழுது அவர் அமெரிக்காவினுடைய ஓவலிலே பேஸ்கெட் பால் விளையாடுகிறார். அவருக்கு செண்டு பரிசீலிக்கப்படுகின்றது. இன்றைய தலைப்பில் அபாயகரமான நிலை தொடர்கின்றது. லிபியாவிலிருந்தும் சூடான் வழியாக ஹமாஸோடு வருங்காலத்தில் போரிட ஏராளமான ஜிஹாதிகள் தயார். காசம் ஹிஸ்புல்லா அவர் போரிட தயார். லிட்டானியன் ஆற்றுக்கு பின்புறம் பல இடங்களில் போருக்கு நாங்கள் தயார். ஆயுதங்களோடு அவர்கள் உருவாகிறார்கள். இப்படி ஒரு பதட்டம் தொடர்கிற நேரத்தில் இவரை மன்னியுங்கள் என அமெரிக்க அதிபர் சொல்கிறார். என்ன குற்றம் செய்தால்? இதுவே இன்றைய செய்தி. மீண்டும் நாளை சந்திப்போம்.